Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல English language teaching அதுல designing syllabus part 1 நம்ம ஆல்ரெடி explanation பார்த்துட்டோம். இப்போ அதோட continuation வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்கறீங்களோ மறக்காம subscribe to our channel. So first ஒரு syllabus டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாதான் we can form a good syllabus. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First step என்ன அப்படின்னா conducting needs analysis. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட நீட் என்ன, எதுக்காக அந்த அவங்க படிக்க வராங்க, எந்த பர்பஸ்க்காக அவங்க இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற திங் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிலேயே வேரியஸ் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். லெட்ஸ் see. ஸோ டார்கெட் லேர்னர்ஸ், தட் மீன்ஸ் அந்த படிக்க நம்மக்கிட்ட ELT படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் இந்த சென்ஸ் அவங்களோட நேம் மட்டும் கிடையாது, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, தென் ப்ரொஃபிஷியன்சி லெவல், அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாங்குவேஜ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, தென் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி, ரொம்ப வாட் வி கேன் சே ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச பேக்ரவுண்ட்லேருந்து வராங்களா இல்லை வந்து ஒரு இன்டர்மீடியட் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்களா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் கோல்ஸ். ஒருத்தவங்க இப்போ இங்கிலீஷை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு எய்ம்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் அகாடமிக், ஓகேங்களா, அந்த எஜுகேஷனுக்காக சில பேர் படிப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்க ப்ரொஃபஷனுக்காக இங்கிலீஷ் தேவைப்படும், அதுக்காக படிப்பாங்க. இன்னொன்று வந்து ஜென்ரல் கம்யூனிகேஷன், ஜென்ரலாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குன்னு சில பேர் படிப்பாங்க. ஸோ அது போல் அவங்க என்ன கோலில் உங்ககிட்ட லேர்ன் பண்ண வராங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ். ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம குரூப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு வந்து எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த லேர்னர்ஸோட லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெக்சர் மெத்தட் நான் எடுத்தேன் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரு கிளாஸ் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபோக்கஸாக வச்சிருக்கணும். ஸோ அந்த மெத்தட் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் வேறு டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ அது போல் இன்டராக்டிவ் மெத்தட், ஸ்ட்ரக்சர்ட் மெத்தட், ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டீச்சர் வந்து ஃபெசிலிட்டேட்டரா மட்டும் லிசன் பண்ணுவாங்க. அது போல லேர்னருக்கு வந்து எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் ரீசோர்சஸ் அவைலபிள். இப்போ ஒரு நம்ம சிலபஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ரீசோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸால கேதர் பண்ண முடியுமா, நம்மளால கொடுக்க முடியுமா, அதையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சிலபஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ், அதுக்கான புக்ஸ் அவைலபிளா இருக்கா, டெக்னாலஜி மூலமா அவங்க கத்துக்க முடியுமா, அப்புறமா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மூலமா உங்களுக்கு நம்ம ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கிங் பர்சன் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டு தான் ஒரு சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டூடெண்ட்ஸோட நீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். And the next step, defining course objectives. So நான் previous வீடியோவே சொல்லியிருப்பேன் கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் அந்த கோர்ஸ் மூலமாக கற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Look at this, clearly state what learners will achieve at the end of the course. So for example, by the end of the course, students will be able to write well-structured academic essays. So நீங்கள் அந்த சிலபஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை முடிக்கிறப்ப ஒரு நல்ல எஸ்ஏ வந்து எழுத கற்றுருப்போம். அதே போல் செகண்ட் இந்த பாயிண்ட்டை பாருங்கள், நல்லா வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து அவனுக்கு வந்து வளர்ந்துருக்கும், டெவலப் பண்ணியிருப்பான். லைக் தட் வந்து லேர்னர்ஸ் வில் இம்ப்ரூவ் தேர் லிசனிங் ஸ்கில்ஸ். ஸோ லிசனிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது போல் வந்து நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட்டிங், அடுத்து வந்து ஸ்பீக்கிங், அடுத்து வந்து லிசனிங். ஸோ இந்த LSRW தான் இந்த ஹோல் பேசிஸே, ஓகேங்களா. ஸோ இது போல் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளியராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு at the end of the video வந்து ஒரு சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I will show you. Next, step 3, selecting and sequencing content. ஸோ நம்ம ஓகே ஸ்டெப் 1 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீட்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து வந்து கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிலபஸ் கண்டென்ட்டை வந்து அழகாக கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஆர்டரில் வந்து லாஜிக்கலாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ look at the very first point, decide what to teach and the order of topics. ஸோ நம்ம என்னெல்லாம் டீச் பண்ண போகிறோம் அதை மட்டும் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணால் பார்த்தாது, நம்ம வந்து என்ன ஆர்டரில் டீச் பண்ண போகிறோம் அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் வித் ஃபவுண்டேஷனல் நாலேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம எதுலேருந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்னா நோன் டு அன்னோன், தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நம்ம தெரியாத விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கிராமர்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், அப்புறமா ஒகேபுலரி, அப்புறமா தான் நம்ம ஸ்கில்ஸ்க்கு வரணும். டைரெக்டாக நம்ம ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். தென்
மூவ் டுவோர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் கிராஜுவலி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்தோடனே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இன் த சென்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்கள் டீச் பண்ணணும். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் இன் த சென்ஸ் டிஃபிகல்ட் டாபிக்ஸை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கணும். தென் ensure skill integration, reading, writing, listening and speaking. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு யூனிட் அப்படின்னா அதில் வந்து LSRWங்கிற எல்லா ஸ்கில்லோட காம்பினேஷனும் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ணணும். லைக் தட் ஆர்டரும் பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்டெப் 3. The next step, choosing teaching methods and approaches. Like that ஒரு சிலபஸ் கொடுக்குறப்பயே அந்த சிலபஸ்க்கு வந்து எது பெஸ்ட் அப்ரோச்சஸ் அப்படிங்கிற ஒரு சஜஷனுமே நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் CLT தட் இஸ் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? எம்பசைசஸ் ரியல் கம்யூனிகேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதோட பெஸ்ட் ஒன். தென் task-based language learning, task-based language teaching, that is TBLT. ஸோ இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டாஸ்க் அவங்களாவே பெர்ஃபார்ம் பண்ணி அது மூலமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷை. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் வந்து ஒரு பிளண்டட் லேர்னிங். இது போல் நீங்கள் எந்த டீச்சிங் மெத்தட் அந்த சிலபஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் வந்து சஜஷனாக கொடுக்கணும். நெக்ஸ்ட், டிசைனிங் அசஸ்மெண்ட் மெத்தட். அதே போல் ஒரு சிலபஸில் வந்து இதை இந்த மெத்தடில் தான் நீங்கள் அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிலபஸ்க்கு வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வந்து என்னென்ன வைக்கலாம்? குவிஸ் வைக்கலாமா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லாம் எழுதுவோம்ல. தட் மீன்ஸ் அந்த கோர்ஸ் படிக்கிறப்பே நிறைய டெஸ்ட் பிட்வீன் இன்டர்னல் எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ணுவாங்களே, அது எல்லாமே ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ அந்த யூனிட் வந்து குவிஸ் பெஸ்ட்டாக, டிஸ்கஷன் பெஸ்ட்டாக, ஆர்எல்ஸ் பியர் ஃபீட்பேக் இது வந்து கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? ஃபைனல் எக்ஸாமினேஷனாக இருக்கணுமா, இல்லை ப்ரெசன்டேஷனாக செமினாராக இருக்கணுமா அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஆர்எல்ஸ் அல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ அசஸ்மெண்ட் தட் மீன்ஸ் இப்போ வந்து அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. போர்ட்ஃபோலியோஸ், தென் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த சிலபஸ்க்கு எது பெஸ்ட் அசஸ்மெண்ட் மெத்தடாக இருக்கும் அதையுமே நீங்கள் சிலபஸில் ப்ரொவைட் பண்ணணும். Then selecting materials and resources. Like that at the end of the syllabus நீங்கள் எந்த சிலபஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக வந்து எது ப்ரைமரி ரிசோர்ஸஸ், லைக் தட் செகண்டரி ரிசோர்ஸஸ் எது நீங்கள் எந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. அது போல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னா எந்த டெக்ஸ்ட் புக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் புக்கோட நேம் கொடுத்துருக்கணும். அதே டிஜிட்டல் டூல்ஸ் அதை நம்ம வந்து அந்த சிலபஸை வந்து ஃபாலோ பண்ண சொன்னால் அதோட ஹைப்பர் லிங்கோ ஆர்எல்ஸ் அதோட வெப்சைட் லிங்கோ நம்ம கொடுக்கணும். தென் ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ். அது தவிர வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர், இன்டர்வியூஸ், யூடியூப் வீடியோஸ் இது போல் நிறையா ரிசோர்ஸஸ் கூட ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஸோ இதுவுமே நீங்கள் சிலபஸில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். தென் இவாலுவேட்டிங் அண்ட் ரிவைசிங் சிலபஸ். ஸோ ஓவராலாக ஒரு சிலபஸ் இப்போ ஓவர். ஓகேங்களா? ஃபைனலி என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சிலபஸ் ஓகே ஒர்க் அவுட் ஆகிருக்கா ஆர்எல்ஸ் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ரிவைசிங் சிலபஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற டீச்சர்கிட்ட வந்து அந்த சிலபஸ் வந்து நல்லா இருந்துச்சா, எப்படி ஒர்க் அவுட் ஆனிச்சா அது மட்டும் கேட்டால் பத்தாது, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கையுமே வாங்கணும். ஏன் அப்படின்னா டீச்சர் இஸ் ஒன்லி டீச்சிங், ஸ்டூடெண்ட் தான் அந்த த்ரூ த கோர்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபீட்பேக் மூலமாக தான் ஒரு சிலபஸ் வந்து குட் சிலபஸாக பேட் சிலபஸாக நம்ம டிசைட் பண்ண முடியும். தென் மானிட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் த்ரூ அசஸ்மெண்ட். அப்புறமா கிராஜுவலாக ஒரு அசஸ்மெண்ட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, முன்னாடியோட பெஸ்ட்டாக இருக்கா இல்லை இன்னும் ஒர்ஸ் ஆகுறானா அதையும் நம்ம வந்து நோட் டவுன் பண்ணணும். And finally, adjust materials or approaches based on classroom needs. ஸோ அதே போல் நம்ம கொடுத்த மெட்டீரியல் வந்து ஓகேவா இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் புதுசாக நம்ம இது பண்ணுமா இன்க்ளூட் பண்ணுமா அது போல் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எது மூலமாக நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலமாக தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது போல் நம்ம சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு 2 years பேக் வந்து ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை இப்போ ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? at the end of the semester or at least year by year வந்து நம்ம சிலபஸை வந்து ஓகேவா இல்லையா சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ திஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் த சிலபஸ். வெல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிலபஸோட சாம்பிள். இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸோட சிலபஸ் தான். இந்த கோர்ஸ் டைட்டில் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து டார்கெட் லேர்னர்ஸ் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே வந்து சிலபஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே போல் எத்தனை ஹவர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா வீக்லி வந்து கண்டிப்பாக 2 hour இருக்கணும். அதே போல் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் CIE அப்படின்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் அது எத்தனை மார்க் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா 25. எக்ஸ்டர்னல் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அது எத்தனை மார்க் இருக்கணும் அப்படின்னா 75. டோட்டலாக 100 marks. இது போல் ஈச் அண்ட் எவரி இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென்
ஒரு சிலபஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சொன்னா அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். அந்த சிலபஸை படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கற்றுப்பாங்க அதை வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களே படிச்சு பாருங்க. தென் டீடைல்ஸ், ஓகேவா, அந்த சிலபஸோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலில் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தென் பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சிலபஸை வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ல, ஓகேவா, சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷனா என்னன்னு சொல்லி கொடுத்துதான் பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ்க்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கிராஜுவலா அந்த சிலபஸை டீச் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தா அப்ளிகேஷன் ஆஃப் LSRW கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த LSRW வந்து அவங்க அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதான் வந்து அந்த சிலபஸ். தென் இப்போ வந்து கோர்ஸ் அவுட்கம். ஸோ சிலபஸோட கண்டென்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கோர்ஸ் அவுட்கம் வந்து அந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால அவங்க என்னெல்லாம் வந்து அந்த எண்ட் ஆஃப் த செமஸ்டர் கற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு சிலபஸில் கம்பல்சரியாக இருக்கணும். லைக் தென் வந்து நான் டெக்ஸ்ட் புக் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த புக்ஸ் அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எங்கே படிக்கலாம், எந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணலாம், அதையுமே சிலபஸில் கொடுக்கணும். தென் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா லைக் தென் வந்து ரீசோர்சஸ் இருந்தாலும் அந்த சிலபஸோட எண்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் சாம்பிள் of a syllabus. Well, thanks for watching. உங்களுக்கு இந்த explanation பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம subscribe to our channel English Literature Learning.